வணக்கம் நண்பர்களே. நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆபத்தானவர்களாக நம் கண்களுக்கு தெரியாது. இப்போ தெரியாது. ஆனால் இவர்கள் பின்னால் இருக்கும் சங்கதியை சொன்னால் இந்த இருவரும் திமுகவிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவித்திருக்கிறார்கள் என்பது நன்றாகவே புரியும். யார் அந்த இருவர்? ரித்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன். ஏற்கனவே இன்னொரு பதிவிலையும் போட்டிருந்தேன். டாஸ்மார்க்குடைய ஊழல் விவகாரத்தில் இவங்க 2 பேர் தான் மிக அதிகமாக பரப்பப்பட்டது என்று மன்னிக்கணும். அந்த இருவர், ரித்தீஷ் நேரடியாக டாஸ்மார்க் டைரக்ட் எம்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவர். நீங்கள் இந்த கம்பெனியில் இவ்வளோ பாட்டில் வாங்குங்க அப்படின்னு. இது ரித்தீஷோட வேலை. ரித்தீஷ்க்கு எவ்வளோ கமிஷன் வருமோ அதை அதுலேருந்து ஒரு பங்கை அவர் வேண்டியவர்களுக்கு பிரித்து கொடுக்குறார். யாருக்கு பிரித்து கொடுத்தாருங்கிறதெல்லாம் அப்புறம் வேண்டியவர்களுக்கு பிரித்து கொடுக்குறார். இந்த பிரித்து கொடுக்கப்பட்ட இந்த பணத்தில் தான் திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டது. அதான் ஆகாஷ் பாஸ்கரன்கிற ஒரு தயாரிப்பாளர் திடீரென்று உருவாகி டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிறதுல பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேருடைய மொபைல் ஃபோனும் என்ன தலைவலினா, இந்த 2 பேருடைய மொபைல் ஃபோனும் அமலாக்கத்துறைகிட்ட எப்போவோ படைக்கப்பட்டு விட்டது. அந்த ரைடு நடத்துகிறப்போ ஆகாஷ் பாஸ்கரனுடைய கம்ப்ளீட்டு கான்டாக்ட் லிஸ்ட்லாம் எடுத்து யார் யார்கிட்ட பேசியிருக்காரு, எவ்வளோ என்னைக்கெல்லாம் பேசினார் அப்படின்னு பார்த்து, நிச்சயமாக அவங்க மிக முக்கியமான தலைவர்கள்ட்ட நேரடியாக பேசியிருக்க மாட்டாங்க. இந்த 2 பேரும் சாதாரணமாக ஒரு பினாமி நிறுவனங்கள், செல் நிறுவனங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செல் நிறுவனங்கள் நடத்துகிறவங்க தான். அவங்கக்கிட்ட போய் ஒரு பிரதான கட்சிகளினுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் பேச மாட்டாங்க. இருப்பினும் அவர்கள் யாரை வைத்து பேச வைத்தார்களோ அந்த ஆளையும் இழுக்கணும். இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாரிடம் பேசினார், அவர் யார் சொல்லி பேசினார், இப்படியெல்லாம் இந்த நெட்வொர்க் இப்போ எடுக்கப்படுகிறது. இந்த இருவரும் தான் ஒட்டுமொத்த திமுகவினுடைய அந்த தேர்தல் களத்தையே ஒட்டுமொத்த திமுகவையும் முழுக்குகிறது. ஆனால் இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக உங்களுக்கு தோணலாம். இந்த இருவரிடமிருந்து தான் அத்தனை விஷயங்களும் கறக்கப்படுகிறது. குறிப்பாக உதயநிதியினுடைய நேரடி கண்காணிப்பில் இது நடந்திருக்கு, இந்த டாஸ்மார்க்குடைய இத்தனை சங்கதிகளும். அதனால தான் அவருக்கு நெருக்கடி அதிகமாகுது. அவருக்கு நெருக்கடி அதிகமானாலே தந்தைக்கும் அந்த நெருக்கடி தான், ஒட்டுமொத்த கட்சிக்கும் நெருக்கடி தான். பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஒப்பீனியன் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.